எமது நாட்டின் கிரிக்கெட் ஆசியாவிற்கு மாத்திரமல்ல முழு உலகிற்குமே சவாலாக விளங்கிய ஒரு காலம் காணப்பட்டது. அது சில வருடங்களுக்கு முன்னர். எனினும் அண்மை காலமாக பங்களாதேஷ், சிம்பாப்வே மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளிடமும் தோல்வியடைய நேரிட்டதால் எமது நாட்டின் பெருமைக்கு பாரிய இழுக்கு ஏற்பட்டது. கிராமங்களுக்கு சென்று திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து முறையான ஒரு திட்டத்தின் பின்னர் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்த தேவையான மிக முக்கிய விடயமான மனித வளத்தை முன்னோக்கி கொண்டு வரும் தேவை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகளிடம் இருந்ததா? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகள் அதற்காக என்ன செய்தனர்? நாடு முழுவதும் ஆங்காங்கே மைதானங்களை வைப்பதற்கான காணிகளை தேடி சென்றதை மாத்திரமே இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தமது திட்டங்களின் கீழ் முன்னெடுத்திருந்தது. இது தொடர்பில் நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கதைத்துள்ளோம். அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை ஹோமாகமவில் அமைப்பதற்கு பெரிய அளவில் ஆர்வம் காட்டினர். அதன் பின்னர் பாதுகா பகுதியில் மைதானத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடும் போது ஹிங்குராகோட பகுதியில் மைதானம் ஒன்றின் கட்டுமான பணிகளை புறக்கணிப்பதாக சில வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இவ்வாறான விடயங்களில் காட்டிய ஆர்வத்தை புதிய வீரர்களை கண்டறிவதில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் காட்டியிருந்தால் இன்று கிரிக்கெட்டிற்கு இவ்வாறானதொரு துன்பியல் நிலை ஏற்பட்டிருக்காது. கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய எந்த ஒரு தேவையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகளின் செயற்பாடுகளில் காணப்படவில்லை. கண்டியில் கிரிக்கெட் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதாக கூறி காணியை பெற்று பணத்தை வீணடித்தமை போன்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறான வீண்வரைய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த வரலாறுகளை நாம் மறக்கவில்லை. அவை தொடர்பில் நாம் பல செய்திகளை வெளியிட்டுள்ளோம். இன்றும் எமக்கு சொல்ல வேண்டியிருப்பது என்னவென்றால், இவை வரும் நிதி நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் திட்டங்களை தவிர இந்த நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அல்ல. இவை பணத்தை சூறையாடும் திட்டங்களை தவிர விளையாட்டிற்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் அல்ல. கிரிக்கெட் அதிகாரிகள் பணத்தை சூறையாடுவதற்காக முன்னெடுத்த மற்றும் ஒரு திட்டமே இது. அந்த திட்டம் தொடர்பில் பாராளுமன்ற கூப்புக்குழுவில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இது ஹை பெர்ஃபார்மன்ஸ் நிலையம். தற்போது இதன் பணிகளை ஆரம்பித்துள்ளோம். 10 உலக வலைப்பயிற்சி மையங்கள் மற்றும் 10 ஆடுகளங்களை அமைத்து வருகின்றோம். தற்போது பல்கலைக்கழகம் ஒன்றை நிர்மாணிக்கும் அடிப்படையிலேயே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் என எப்போது பெயர் மாற்றம் செய்தீர்கள்? වගේ නමකට මාරු කරන්න තීරණ ගත්තේ කවද්ද? අපි එක්සිකියුටිව් කමිටියේ තීරණය ගත්ත සභාපතිතුමා. කවදද? අන්තිම கடந்த கோப்புக்குழு கூட்டத்தின் பின்னர் எமது நிறைவேற்று குழுவில் தீர்மானித்தோம். அந்த பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்துவதென்றால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் அனுமதி பெற வேண்டிய சிக்கல் எழுந்தது. அதனாலேயே பெயரை மாற்றினோம். கிரிக்கெட் பல்கலைக்கழகத்திற்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட செலவுகளில் எந்த பயனும் ஏற்படவில்லை என கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 50 அன்பளிப்பாக வழங்க தீர்மானித்து 25 மாத்திரமே வழங்குகின்றார்கள். எஞ்சிய 25 வழங்குவதா இல்லையா என நீங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. எமது கிராமத்து மொழியில் இதனை ஏமாற்று வேலை என்பார்கள். 250 லட்சம் ரூபாய் தொடர்பில் அறிக்கையில் காணப்படுகிறது. தடயவியல் விசாரணையில் அவ்வாறு அறிக்கையிடப்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முன்னர் கண்டி குடாரத்துவத்தை மாவட்டத்தில் கிரிக்கெட் பல்கலைக்கழகம் நிர்மாணிக்க முன்மொழியப்பட்ட பகுதியின் தற்போதைய நிலைமையே இது. கிரிக்கெட் பல்கலைக்கழகத்தை நிர்மாணிப்பதற்கு 2018 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை 2,62,50,000 ரூபாய்க்கும் அதிக தொகை செலவிடப்பட்டதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். நிர்மாண பணிகளுக்கு வருடந்தோறும் 2,62,50,000 ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கும் மேலும் இரு திட்டங்களுக்காக தலா 2,50,00,000 ரூபாய் செலுத்துவதற்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறைவேற்றுக் கொள்ளும் 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 தேதி நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. பாராளுமன்ற கோப்புக்குழுவில் விவாதிக்கப்பட்ட எமது செய்தியில் பல தடவைகள் அறிக்கையிடப்பட்ட அந்த கிரிக்கெட் பல்கலைக்கழகத்திற்கு இன்று என்ன நடந்துள்ளது? இவ்வாறு இலங்கையின் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்கான வேலைகளை செய்திருந்தார்கள். நாட்டை வெற்றி பாதைக்கிட்டு செல்லும் வீரர்களை தேடுவதற்கு பதிலாக இதனையே செய்துள்ளார்கள். தற்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை மீட்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. கிராமத்தில் உள்ள திறமையானவர்களை தேடி சென்று கிரிக்கெட்டை வெற்றி பெற செய்ய வேண்டிய தருணமே இது. முழு நாடும் ஒரே குரலில் அதனையே கோருகின்றது.